வணக்கம். சினி மினி வடிவுக்கரசி சம்மந்தப்பட்ட சில அருமையான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வடிவுக்கரசி எந்த அளவிற்கு ஒரு திறமையான நடிகை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். முதல் மரியாதை திரைப்படத்தில் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு இணையாக அவர் நடித்து எந்த அளவிற்கு ஆழமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்றதெல்லாம் தெரியும். ரஜினிகாந்த் நடித்த அருணாச்சலம் திரைப்படத்தில் கூன் விழுந்த முதிய பெண்ணாக வந்து எந்த அளவிற்கு மக்கள் ரசிக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்றதெல்லாம் தெரியும். பல படங்களில் கதாநாயகியாக நடித்து எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை ஆழமாக பதித்தார் அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இந்த வடிவுக்கரசி வாழ்க்கையில் எந்த அளவிற்கு சிறிதும் எதிர்பாராமல் நடிகையாக ஆனார் அப்படின்றதுல. நடிகையாக ஆவது அப்படின்னா சில பேர் திட்டம் போட்டு வருவாங்க, சில பேர் திட்டமே இல்லாமல் நடிகையாக வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட சூழல் தான் வடிவுக்கரசனுடைய வாழ்க்கையிலும் நடைபெற்றது. உதாரணத்துக்கு வடிவுக்கரசி ஆக்சுவலாக 1962 வருடம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி அவர் பிறந்தது. அந்த வடிவுக்கு அரசி அப்படின்ற அந்த பேர் இருக்குல்ல, அந்த பேர் எப்படி வச்சாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அவர் பிறந்த அன்னைக்கு வடிவுக்கு வளைகாப்புன்னு ஒரு படம் திரைக்கு வந்திருக்கு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படம். சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் நடித்த திரைப்படம். அந்த திரைப்படம் திரைக்கு வந்தது 1962 ஜூலை 7ஆம் தேதி. அந்த திரைப்படம் திரைக்கு வந்த அன்னைக்கு வடிவுக்கரசி பிறந்திருக்காங்க. ஒன்று. அந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஏபி நாகராஜன் இருக்கார் இல்லையா. ஏபி நாகராஜன் இயக்கிய முதல் திரைப்படம் வடிவுக்கு வளைகாப்பு. அந்த ஏபி நாகராஜன் வடிவுக்கரசனுடைய பெரியப்பா. வடிவுக்கரசனுடைய அம்மாவும் அம்மாவுடைய அக்காவை தான் அவர் திருமணம் செஞ்சுருக்கார் அப்படி வச்சுக்கோங்க. அதனால் வடிவுக்கரசனுடைய பெரியப்பா தான் ஏபி நாகராஜன். ஏபி நாகராஜனுடைய உறவு அப்படி இருக்கிறதுனால தன் பெரியப்பா இயக்கிய திரைப்படம் திரைக்கு வந்த அன்னைக்கு தான் பிறந்திருக்கிறோம் அப்படின்றதுனால அவங்களுடைய பெற்றோர் என்ன பண்ணிட்டாங்க, வடிவுக்கு வளைகாப்பு அப்படின்றத படத்தை ஞாபகத்தில் வச்சு வடிவுக்கரசின்னு படத்துக்கு இந்த தங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் வச்சுட்டாங்க. இது வடிவுக்கரசிக்கு அந்த பேர் வந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இவங்க பிறந்தது ராணிப்பேட்டை பிறந்திருக்காங்க. வாலாஜாவில் கல்லூரியில் படிச்சிருக்காங்க, பியூசி. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவங்க அப்பா பட தயாரிப்பு அப்படின்ற மாதிரி சில வேலைகளில் ஈடுபட்டு நிறையா பணத்தை நிறையா இழந்துட்டார். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படிலாம் உண்டான பிறகு இவங்க ஏதாவது வேலைக்கு போய் தான் சம்பளம் வாங்கணுன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்த உடனே ஊர்வசி அப்படின்னு இருக்கக்கூடிய பேரில் இருக்கக்கூடிய ஒரு ஜவுளி கடையில் போய் இவங்க சேல்ஸ் கேர்ளாக போய் வேலைக்கு போயிருக்காங்க. இது ஒன்று. அதுக்கு பிறகு இவங்க சென்னை தொலைக்காட்சி வந்துருச்சப்போ சென்னை தூர்தர்ஷனில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக வேலை கிடச்சி அந்த வேலைக்கு போய்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஆசை, விமான பணிப்பெண்ணாக வரணும் அப்படின்றக்காக ஃபோட்டோ ஷூட் அப்படின்றதுல அதுக்காக ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் புகைப்படம் எடுத்து அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்காக புகைப்படம் எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படம் எடுத்த அந்த புகைப்பட நிபுணர் இருக்கார்ல, கலைஞர், அவர் பேர் ரமேஷ்னு சொல்லி பேர். அந்த ரமேஷ்ன்றவர் இந்த அம்மா வடிவுக்கரசனுடைய புகைப்படம் இதெல்லாம் எடுத்தவர். இதை அந்த புகைப்படத்தை எதேச்சியாக அவர் கொஞ்சம் சினிமா தொடர்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய மனிதர். அதனால் அம்மன் கிரியேஷன்ஸ் 16 வயதிலே படம் எடுத்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த அம்மன் கிரியேஷன்ஸு அலுவலகத்திற்கு போகும்போது இவர் கையில் இருக்கக்கூடிய வடிவுக்கரசனுடைய புகைப்படத்தை அம்மன் கிரியேஷன்ஸ் அலுவலகத்தில் இருந்தவர்கள் பார்த்திருக்கிறார்கள், பாரதி ராஜா பார்த்திருக்கிறார். அப்படிங்க 16 வயதில் முடிஞ்சு பாரதி ராஜா கிடைக்க போகும் ரயில் படம் அப்போ நடிகைகள் தேர்வு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அப்போ வடிவுக்கரசனுடைய வயசு கம்மியாக தானே இருக்கும். உடனே பார்க்குறாரு. பார்த்த உடனே இப்போ 79 வச்சுங்களேன், 1979. இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இந்த பொண்ணு நல்லா இருக்கே, இந்த பொண்ணை வர வச்சு பார்க்கலாமே, கதாநாயகிக்கு சரியாக வருமானு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வடிவுக்கரசியை வர வச்சு அந்த கதாநாயகி வேஷத்துக்கு பார்க்குறாரு. அப்போ வடிவுக்கரசி கொஞ்சம் லீனாக இருந்திருக்காங்க, ஒல்லியாக இருந்த உடனே கதாநாயகிக்கு ரொம்ப லீனாக இருக்கிறது மாதிரி இருக்குது, கொஞ்சம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வடிவுக்கரசிக்கு அப்போ நடிக்கணுன்ற எண்ணம் வடிவுக்கரசிக்கே இல்லை, அது அடுத்த மேட்ரு. அதனால் அந்த படத்திற்கு கதாநாயகியாக வடிவுக்கரசி ஒல்லியாக இருந்ததால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. வடிவுக்கரசியை நடிப்பதற்கு அப்போ ஆர்வம் இல்லைன்றது வேறு விஷயம். அது அப்போ ராதிகா அதில் கதாநாயகியாக வச்சு கிழக்கு முறையில் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம். அதுக்கு அடுத்து இருந்தால் கூட அந்த தன்னை பார்க்க வந்த இந்த நேரம்னு ஒன்று இருக்குல்ல, அம்மன் கிரியேஷன்ஸில் வரவழைக்கப்பட்டு வடிவுக்கரசி இதை தன்னுடன் உரையாடியாது அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. அப்போ ஒரு ஸ்டைலிஷாக இங்கிலீஷ் பேசியிருக்காங்க. அந்த இங்கிலீஷ் உச்சரிக்க ஆங்கில வார்த்தைகளை ஆங்கில சொற்களை உச்சரிக்கக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குல்ல, வடிவுக்கரசி உச்சரித்த அந்த முறை பாரதி ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இங்கிலீஷில் அந்த பொண்ணு நல்லா பேசுதே, ஸ்டைலிஷாக இருக்கா இங்கிலீஷு அப்படின்ற மாதிரி நினச்சி சிகப்பு ரோஜாக்கள் அடுத்து பாரதி ராஜா டைரக்ட் பண்ணும்போது அதில் ஒரு
ஒரு ரிசப்ஷனிஸ்ட், ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் அப்படி வரும் ஒரு கேரக்டர். அதில் வந்து வடிவுக்கரசியை வர வச்சு அந்த கதாபாத்திரத்தில் வடிவுக்கரசியை பாரதி ராஜா, நீ பேசுகிற இங்கிலீஷ் பேசுகிறது நல்லா இருக்குமா, ஆக்சுவலாக நீ அப்போ இல்லை அப்போ நான் பார்த்தேன், அதனால் வந்து இதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் வேணும், நீ இங்கிலீஷ் எப்படி பேசுகிறியோ அதே மாதிரி பேசணும், இந்த கேரக்டருக்கு அப்படி தான் வேணும், நீ ரொம்ப சூட்டபுளாக இருப்ப, ப்ளீஸ் இதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி வடிவுக்கரசி அந்த கதாபாத்திரத்தில் நடித்தார். அதுதான் வடிவுக்கரசி நடித்த முதல் படம். நான் மதுரையில் இந்த படம் திரைக்கு வந்திருக்கும்போது இந்த படத்தை நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தேன். பார்க்கும்போது சிகப்பு ரோஜாக்கள், கமலஹாசன் ஸ்ரீதேவி நடித்த படம், ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் இவங்க நடித்த இது இருக்கு இல்லையா, அப்போ பத்திரிகையில் ரைட்டப்லாம் வந்துச்சு, ஏபி நாகராஜனுக்கு இவங்க ரிலேஷன் அப்படின்ற மாதிரி போட்டு வந்துச்சு. அப்போ ஏபி நாகராஜனுடைய உறவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து திரைப்படத்துறைக்கு வந்திருக்கிறார், அவங்க பேர் வடிவுக்கரசி அப்படின்ற மாதிரி அப்போ மனசுக்குள்ளே எல்லாருக்கும் பட்டுச்சு. நானும் பத்திரிகையில் வந்த பேட்டிகள்லாம் வந்து படித்தேன். அப்படிங்க இதுதான் அவங்க வந்து நடித்த முதல் படம். அந்த படம் திரைக்கு வந்த பிறகு தான் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியுமா வடிவுக்கரசி இப்படி ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறதே. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய திருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருந்தால் அதே நிறுவனம் அம்மன் கிரியேஷன்ஸ் உருவாக்கிய கன்னி பருவத்திலே, அதில் கதாநாயகியே வடிவுக்கரசி தான். ராஜேஷ் கதாநாயகனாக அறிமுகம், வடிவுக்கரசி கதாநாயகியாக அறிமுகம், கதாநாயகியாக முழுநில கதாநாயகி. சிகப்பு ரோஜாக்களில் வந்து ஒரு ஸ்மால் கதாபாத்திரம் தானே, இதில் கதாநாயகியாகவே. அதுக்கு பிறகு பாக்யராஜ் அதில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோலில் பாக்யராஜ் நடித்தார். படம் வந்து சூப்பர் ஹிட்டு, 200 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிந்த படம். அதனால் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் திருப்பு முனைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது யாருக்கு எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் கூட இப்போ வடிவுக்கரசி வாழ்க்கையில் உண்டானதை போல், இப்போ வடிவுக்கரசி வந்து இத்தனை ஆண்டுகளாக 40 ஆண்டுகளுக்கு மேலாக பட உலகில் எவ்வளவோ திரைப்படங்களில் நடித்து, அதுக்கு பிறகு வந்து தொலைக்காட்சி தொடர்களில் அருமையான கதாபாத்திரங்களில் நடித்து எந்த அளவுக்கு மக்கள் உள்ளங்களில் இடம்பெற்று காலத்தை கடந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பிஸியாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதனால் இப்போ வடிவுக்கரசி நினச்சிப்பாங்களா, நம்ம வந்து கலை உலகத்தில் வந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடிகையாக பவனி வருவோம் அப்படின்றதெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சாங்களா? சிறிது கூட நினைக்காமலே அப்படிப்பட்ட வாய்ப்புகள் தனக்கு கிடைத்து இந்த அளவுக்கு உயரத்தில் வருவோம் அப்படின்றத அவங்க எப்படி சிறிது கூட எதிர்பார்க்கவே இல்லையோ, அதே போல் இதை கேட்டுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் கூட இதே மாதிரி அற்புதங்கள் நிகழலாம். கட்டாயம் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிகழ வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதைப் போலவே நானும் நினைக்கிறேன்.